வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய கடன் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் மன அழுத்தம் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். திட்டமிட்ட முடிவுகள், நீங்கள் திட்டமிட்டு இந்த ஒரு நேரத்தில் எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும், அப்பொழுது தான் அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே மாறும். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, இத்தனை நாட்களாக இழுப்பறியில் இருந்த அல்லது நீங்கள் மறைத்திருந்த ஒரு கடன் சுமை திடீரென பூதாகரமாக உங்கள் முன்னாடி வந்து தலை தூக்க போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும். அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அது உங்களுடைய மண்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தங்களையும் தூக்கமில்லாத இரவுகளையும் நிச்சயமாகவே கொடுக்கலாம். இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜோதிடம் உங்களுக்கு எச்சரிக்கை என்பது செய்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் முறையாக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு செய்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே தான் இந்த கடன் அரக்கனிடமிருந்து உங்களை காப்பாற்றும். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்குவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டாலே உங்களுடைய வாழ்க்கை பாதி அழிந்து விட்டது என்று தான் அர்த்தம். எனவே முடிந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகளை, உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை அடக வைத்து திருப்புவது போன்ற செயல்களில் வேண்டுமானால் ஈடுபடலாம். ஆனால் இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது என்று நினைப்பது உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்கள் என்பதைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் வெளியில் காட்டாமல் சுமந்து கொண்ட சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி என்பர்களை, சில மனிதர்கள் அழுவார்கள், சிலர் கோபப்படுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் அனைத்தையும் அமைதியாகவே தாங்கிக் கொள்வார்கள். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். எது நடந்தாலும் சரி, பார்த்து கொள்ளலாம், அடுத்து என்ன நடக்கும் அதையும் பார்த்து கொள்ளலாம். அப்படி என்று நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் தள்ளி தள்ளி போட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் மனதிற்குள் வைத்து அது எல்லாத்தையும் அமைதியாகவே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்திற்காகவும் பொறுப்புகளுக்காகவும் மற்றவர்களின் மனநிலைமைக்காக உங்களுடைய சொந்த வேதனை கூட நீங்கள் மறைத்து வைத்த ஒரு அனுபவங்கள் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். மனதில் 1000 கேள்விகள் இருந்தாலும் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். மகரம் ராசி என்பர்களை, உங்களுடைய பொறுமை என்பது சாதாரணமானதாக இருக்காது. பலர் உடைந்து போகும் இடத்தில் கூட நீங்கள் அமைதியாக நின்று கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்க ஆரம்பிக்கும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிகள் மட்டும் கிடையாது. எந்தெந்த இடத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருந்து பேசாமல் இருந்தீர்களோ அந்த இடத்தில் எல்லாத்திலும் இப்பொழுது ஒரு நல்ல முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்புகள் இப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தானாகவே வந்துவிட்டது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். சொத்து தொடர்பான பேச்சுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய சொந்த வீடு கனவு அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் ஆசைகள் நீண்ட நாட்களாகவே தள்ளி போய்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இல்லையெனில் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியாமல் கோர்ட்டு கேசு என்று இழுப்பறியில் கூட போயிருக்கலாம். இன்னும் வரக்கூடிய சில நாட்களுக்குள் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தைரியமாக நடத்தி பார்த்தால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு
நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கி உங்களுக்கு லாபகரமான முறையில் சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. வீடு, நிலம், கனவு, நீங்கள் கூட நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்க வேண்டும், குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ ஆசைகளை வைத்திருக்கலாம். ஆனால் பணநிலை, சூழ்நிலை, சரியான வாய்ப்பு இல்லாத காரணங்களால் சில விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த தாமதங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சொத்து தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஆலோசனைகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்றங்கள் காணுவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மகரம் ராசி என்பர்களை சனி பகவான் நிலையான ஒரு சொத்து, பொறுப்பு, நீண்ட கால பலன்களை குறிக்கும் ஒரு கிரகமாகவே நம்பப்படுகிறது. அதனாலேயே அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு நாள் கனவாக இருந்த விஷயங்கள் சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷமாகவே மாறலாம் என எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மனதில் போட்டு புரிந்து கொண்டு நடந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி ஐயா. வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்புகள் இப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தானாகவே வந்துவிட்டது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். சொத்து தொடர்பான பேச்சுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய சொந்த வீடு கனவு அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் ஆசைகள் நீண்ட நாட்களாகவே தள்ளி போய்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இல்லையெனில் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியாமல் கோர்ட்டு கேசு என்று இழுப்பறியில் கூட போயிருக்கலாம். இன்னும் வரக்கூடிய சில நாட்களுக்குள் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தைரியமாக நடத்தி பார்த்தால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கி உங்களுக்கு லாபகரமான முறையில் சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. வீடு, நிலம், கனவு, நீங்கள் கூட நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்க வேண்டும், குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ ஆசைகளை வைத்திருக்கலாம். ஆனால் பணநிலை, சூழ்நிலை, சரியான வாய்ப்பு இல்லாத காரணங்களால் சில விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த தாமதங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சொத்து தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் நகரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஆலோசனைகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் முன்னேற்ற